இந்த வேதாகம வகுப்பிலே பங்கு பெறும்படியாய் வந்திருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆண்டவருடைய இரக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. நாம் யோனா புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் நாம் இதுவரை தியானித்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே 1073வது பக்கம் தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை யோனா தன்னுடைய நிலைமையை எடுத்து கூறுவதாக நாம் அதற்கு சப்ஹெட்டிங் கொடுத்திருக்கிறோம். யோனாவின் நிலைமை அப்படின்னு சொல்லி அதற்கு கீழாக 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 4, 5, 6 ஆகிய 3 வசனங்களை நாம் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு தியானிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். யோனா 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். யோனா மீனின் வயிற்றிலே இருக்கும்போது அவர் சொல்லுகிற வசனங்களைத்தான் நாம் இதிலே பார்க்கின்றோம். இந்த 4ஆம் அதிகாரம் இந்த வசனத்தினுடைய மொழிபெயர்ப்பிலே நாம் காணப்படுகிற முக்கியத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். நமது கரத்தில் இருக்கிற பவர் திருப்புதல் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். அப்போ இதிலிருந்து நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், யாரோ ஒருவர் தன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து தள்ளிவிட்டதாக யோனா கூறுவது போல நமக்கு தெரிகிறது. ஆனால் பொது மொழிபெயர்ப்பில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கு வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் உமது முன்னிலையிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டேன், இனி எவ்வாறு உமது கோவிலை பார்க்க போகிறேன் என்று எனக்குள்ளே சொல்லிக் கொண்டேன் அப்படின்னு சொல்வதாக பொது மொழிபெயர்ப்பு திருவிவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுகிறது என்றால், ஐ எம் டிரைவன் அவே, நான் கடவுளுடைய சமூகத்தில் இருந்து புறம்பே போனேன், தள்ளப்பட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இப்போ இதில் இருக்கிற முக்கியத்துவத்தை நம்ம எப்படி பார்க்க முடிகிறது என்றால், யோனா இங்கு தன்னுடைய நிலைமையை உணர்கிறதை, தான் செய்த தவறை உணர்கிறதை நாம் பார்க்கின்றோம். யாரோ ஒருவர் என்னை கடவுளுடைய சமூகத்திலிருந்து தள்ளிவிடவில்லை, மாறாக ஐ எம் டிரைவனவே, நான் தான் கடவுளுடைய சமூகத்திலிருந்து புறம்பே தள்ளி போயிட்டேன், நான் தான் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பதாக இருந்து விலகி போய்விட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலைமையை, தன் தவறை, தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து சொல்லுகிறதை நாம் இந்த வசனத்திலே பார்க்க முடிகிறது. அதுதான் இந்த 4வது வசனத்தின் முதல் பகுதியில் நம்ம பார்க்கின்றோம். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன்னா, நான் தான் ஆண்டவரே உமது கண்களுக்கு மறைவாக விலகி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி தன் நிலைமையை உணர்கிறார். அந்த 4வது வசனத்தின் பின்பாகம் அந்த பகுதியை நம்ம பார்க்கின்ற போது, ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். திருவிவிலியம் சொல்லுகிறது, நான் தான் விலகி போயிட்டேன், அப்படி விலகி போனதுக்கு அப்புறம் நான் திரும்பவும் எப்படி உம்முடைய கோவிலை நான் பார்க்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கோவிலை பார்ப்பதற்கு அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன தகுதி இருக்கிறது ஆண்டவரே, நான் எப்படி உம்மை ஏறிட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கு யோனா ஒரு அழுகிற விதமாக, தன் தவறை உணர்ந்து கண்ணீர் வடிக்கிற விதமாக செய்கிற ஜெபத்தை நாம் இந்த 4வது வசனத்திலே பின்பாகத்திலே பார்க்க முடியும். இங்கு கோவிலை விட்டு விலகி போனேன், கோவிலை நான் எவ்வாறு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி யோனா சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக இது எதை குறிக்கிறது? ஆலயத்தை விட்டு நான் தூரம் போனேன், அல்லனா ஆலயத்தை நான் எப்படி பார்க்க முடியும் என்று சொல்லி யோனா கூறுவதன் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, யோனா மீனின் வயிற்றில் இருந்து கொண்டு அவர் நினைக்கிறார், இந்த தண்டனையோடு என் வாழ்க்கை முடிந்து விட்டது, நான் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன், இதற்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசித்து, மரணத்தில் இருக்கிறவர்கள் தான் கடவுளை ஆராதிக்கவும் முடியாது, கடவுளுடைய ஆலயத்தை நோக்கி பார்க்கவும் முடியாது. அப்போ அந்த மரணத்தை தழுவியவர்கள் போல நான் உம்முடைய ஆலயத்தை விட்டு மறக்கப்பட்டு போனேன், விலக்கப்பட்டு போனேன் அப்படின்னு சொல்லி தன் பாவத்தை உணர்கிறார். இதை நம்ம எந்த வசனத்துல பார்க்க முடிகிறது என்றால், சங்கீதங்களின் புத்தகம்
88ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த வசனம் வாசிக்கும் போது உங்களுக்கு இந்த யோனா 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் புரியும். சங்கீதம் 88 5வது வசனத்தை பாருங்கள். மரித்தவர்களில் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களைப் போலானேன். ஆண்டவர் யாரை நினைக்க மாட்டாராம், ஆண்டவர் யாரை தள்ளி போடுகிறாராம்? பிரேத குழிகளில் இருக்கிறவர்கள், மரித்தவர்களை. காரணம், மரித்தவர்களுக்கு அவ்வளவுதான், அவங்க இனிமே தேவனை தேடவும் முடியாது, அவங்க இனிமே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்கவும் முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழலில நான் மீனின் வயிற்றுல என் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உருவகமாக இங்கு யோனா சொல்லுகிறார். நான் ஆலயத்தை விட்டு புறம்பாக்கப்பட்டு போனேன், ஆலயத்தை நோக்கி பார்ப்பதற்கு என்னால முடியலையே அப்படின்னு சொல்லுவதற்கான முக்கிய காரணம் என்னன்னா, இங்கு உருவகமாய் சொல்லுகிறார், நான் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன், சாவின் விளிம்பில் இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தை என்னால பார்க்க முடியல, காரணம் மரித்தவர்கள் போல நான் மீனின் வயிற்றுல இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யோனா தன்னுடைய தவறை உணர்ந்து இந்த 4வது வசனத்திலே ஜெபிக்கிறார். 5வது வசனத்துக்குள்ளாக நாம் சொல்லலாம். யோனா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. இங்கு 3 வார்த்தைகளை யோனா பயன்படுத்துகிறதை நாம் மிக முக்கியமாக பார்க்க போகின்றோம். இந்த வசனத்தை 3 பகுதியாக பிரித்துக் கொள்வோம். 5வது வசனம் ஏ பகுதி எதுல இருந்துன்னா, தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது, அதுதான் 5வது வசனத்தின் ஏ பகுதி, முதல் ஆ பகுதி, சரிதானா? இந்த பகுதியில உருவகமாக 3 உருவகங்களை யோனா பயன்படுத்துகிறார். 4வது வசனத்துல ஆலயத்தை உருவகமாக சொல்லி தன்னை மரித்தவர்களுக்கு ஒப்பிட்டு தன் தவறை உணர்கிறார். 5வது வசனத்துல தன்னுடைய நிலைமையை பார்த்து எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படிங்கிறத உணர்ந்து தன்னை சுற்றி நடக்கிறதை உருவகப்படுத்தி அவர் எழுதுகிறார். தண்ணீர்கள், அவர் உண்மையிலேயே தண்ணிக்குள்ளதான் இருக்கிறார் இல்லையா? அவர் உண்மையிலேயே தண்ணிக்குள்ளதான் இருக்கிறார். மீனின் வயிற்றுக்குள்ளாக இருந்தாலும் மீனின் வயிற்றிலேயும் தண்ணீர் கண்டிப்பாக இருக்கும். கடலுக்குள்ளதான் மீனே வாழும். அப்ப தண்ணீருக்குள்ளதான் அவர் இருக்கிறார். அப்ப அவர் சொல்லுகிறார், தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்குகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூச்சு விட முடியல ஆண்டவரே என்னால. பிராணபரியந்தம்னா மூச்சு விட முடியாத அளவுக்கு அவர் தண்ணீர்களுக்குள்ளாக காணப்படுகிறார். கடலுக்குள்ளாக மூழ்கின பிறகு நம்மளால மூச்சு விட முடியாது. இப்போதான் நிறைய கருவிகள், விஞ்ஞானம் வளர்ந்து நிறைய கருவிகளை கண்டுபிடித்து இருக்கிறாங்க. ஆனா அன்றைய காலகட்டங்கள்ல அப்படி கிடையாது. இவ்வளவுத்துக்கும் இவர் கப்பல்ல, நீர்மூழ்கி கப்பல்ல இல்ல, மீனின் வயிற்றில இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல தண்ணீர்கள் என்னை மூச்சு விட முடியாமல் மரணத்துக்கு நேரா என்னை வழி நடத்துகிறது. 4வது வசனத்துல சொன்னது போலவே 5வது வசனத்துல அந்த உருவகங்களை ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறார். 4வது வசனத்துல மரணத்தை தழுவியவர்கள் போல இருக்கிறேன்னு சொன்னது போல இந்த 5வது வசனத்துல தண்ணீர்கள் என்னை மரணத்துக்கு நேராய் வழி நடத்துகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்த பகுதி 5வது வசனத்தின் அடுத்த 2வது பகுதியை பாருங்க. ஆழி என்னை சூழ்ந்தது. ஆழினா என்னது? ஆழினா என்னது? கடல். ஆழினா என்னது? கடல். கடல் என்னை சூழ்ந்தது. இதை 2 விதமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, அவர் உண்மையிலேயே கடலுக்குள்ளாக இருக்கிறார், கடல் அவரை சூழ்ந்துதான் இருக்கிறது. இன்னொன்று, கடலின் எவ்வளவு ஆழத்தில் அவர் இருக்கிறார்னு சொல்லி அவருக்கே தெரியாது. அவரை கப்பல்ல போட்டதற்கு அப்புறம் மீன் அவரை விழுங்கியது, பெரிய மீன் வந்து விழுங்கியதாக நம்ம வாசித்தோம். அந்த மீன் எவ்வளவு தூரம் ஆழத்துக்கு போயிருக்கிறது, அவர் எத்தனை நாட்கள் மீனின் வயிற்றில இருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த நேரப்படி, இந்த வசனத்தினுடைய அந்த நேரப்படி அவருக்கே தெரியாது. எவ்வளவு பெரிய ஆழத்துல இருக்கேன்னு சொல்லி அவருக்கு தெரியாது. அப்ப அவர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய ஆழத்துல இருக்கேன்னு சொல்லி எனக்கு தெரியல ஆண்டவரே, கடல் என்னை சூழ்ந்து மூழ்கடிக்கிறது. அப்ப இதையும் மரணத்துக்கு நேராக தன்னை வழி நடத்துவதை உருவகப்படுத்தி யோனா சொல்லுகிறார். கடல் என்னை சூழ்ந்து கொண்டு என்னை சாவுக்கு நேராய் நடத்துகிறது ஆண்டவரே, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். 5வது வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. மீனின் வயிற்றுக்குள்ளாக நிச்சயமாக கடற்பாசிகள் இருக்கும். அது உணவுகளை உட்கொள்ளும் போது சில கடற்பாசிகள் அது வயிற்றுக்குள்ளாக கண்டிப்பாக போகும். அப்ப அவர் சொல்றாரு, என்னால மூச்சு விட முடியல, நான் ஆழத்துல இருக்கேன்,
நான் நீந்தி மேற்பரப்புக்கு என்னால வெகு சீக்கிரத்துல வர முடியாது, ஏன்னா மீனின் வயிற்றுக்குள்ளாக இருக்கிறேன், என்னால வர முடியாது, நான் மரணத்துக்கு நேரா போகிறேன். இன்னும் உச்சகட்டமா என் தலை முழுவதும் எப்படி இருக்கான், கடற்பாசி சூழ்ந்து இருக்கிறதா. அப்போ என்ன அர்த்தம்னா, மரணத்துக்கும் அவருக்கும் வெகு தொலைவு கிடையாது. சில வினாடிகள்ல அவர் சாக போகிறார், செத்து கொண்டே இருக்கிறார். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில பேரை பார்த்து, படுத்த படுக்கையில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுவோம் இல்லையா, அனுதினமும் அவங்க செத்துக்கிட்டே இருக்காங்களே, கஷ்டப்படுறாங்களே, இப்படி சொல்றோம் இல்லையா. அதே போலதான் யோனா அன்றைக்கு கஷ்டப்படுகிறார். சாவின் விளிம்பிலே அவர் போராடி கொண்டிருப்பதை 3 விதமான உருவகங்களை சொல்லி அவர் நமக்கு அவருடைய ஜெபத்தின் வாயிலாக அவருடைய நிலையை சொல்லுகிறார். தண்ணீர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, கடல் என்னை சூழ்ந்து கொண்டது, கடற்பாசிகள் என் தலையை சுற்றி கொண்டு என்னை அங்கும் இங்கும் அசைக்க முடியாமல் என்னை மரணத்துக்கு நேராய் நடத்தி சொல்லுகிறது என்று அவர் இங்கு தன்னுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருப்பதை அவர் சொல்லுகிறார். இதுதான் 5வது வசனத்திலே நாம கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். 6வது வசனத்துக்குள்ளாக நாம் செல்வோம். 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். இந்த வசனத்தை நாம் 2 பகுதியாக பிரிக்கலாம். பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. இது முதல் பகுதி. இந்த வசனத்தின் மூலமாக அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இங்கு 2 உருவகங்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. 4வது வசனத்துல ஆலயம் உருவகமாக பயன்படுத்தப்பட்டது. 5வது வசனத்துல 3 உருவகங்கள். இங்கு 6வது வசனத்துல 2 உருவகங்கள். என்னதுலான்னா, பர்வதங்களின் அடிவாரம், மலைகளின் அடிவாரம், அடுத்தபடியாக பூமியின் தாழ்விடம். இந்த பூமியினுடைய கடைசி எல்லை நமக்கு தெரியாது. நிலத்தை தோண்டிக்கிட்டே இருக்கலாம், கடைசியினுடைய எல்லை நமக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்லுகிறார், இந்த பூமியினுடைய தாழ்விடங்கள் வரைக்கும் நான் இறங்கி போய் நிற்கிறேன். அப்போ இந்த 2ம் எதை குறிக்கிறது என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த மக்கள் பர்வதங்களின் அடிவாரம், பூமியின் தாழ்விடம் அப்படிங்கிறத எதற்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லுவாங்கன்னா, மரணத்துக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்வார்களாம். ஏன்சியன் நியர் ஈஸ்ட், அதாவது மத்திய தரைக்கடல், கிழக்கத்திய தரைக்கடல் பகுதியில் வாழ்கிற மக்கள், எபிரேய மக்கள், எகிப்திய மக்கள், இவங்க எல்லாரும் மரணத்தை எதற்கு ஒப்பிட்டு சொல்வார்கள் என்றால், பூமியின் தாழ்விடத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. புரியும்படியா சொல்லணும்னா பாதாளத்தின் வாசல்கள் அப்படி கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். அல்லனா பர்வதங்களின் அடிவாரம், மலையினுடைய அடிவாரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி மரணத்தை ஒப்பிட்டு சொல்லுவாங்க. இங்கு யோனாவும் அதைத்தான் சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் மரணத்துக்கு நேரா போகிறேன். திரும்ப அதை ஒப்புமைப்படுத்தி உருவகப்படுத்தி, மரணத்துக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் இல்லை, நான் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன், என்னால முடியல அப்படின்னு சொல்லி அங்கு யோனா தன்னுடைய நிலைமையை எடுத்து கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 6வது வசனத்தின் பின்பாகத்தை பாருங்க. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். இங்கு யோனா ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லுகிறார். ஆனாலும் ஆண்டவரே, நீர் என்னை மீட்டு கொள்ளுகிறீர், நீர் என்னை தப்புவிக்கிறீர் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இங்க அழிவு அப்படிங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பதம், திருவிவிலியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற பதம் என்னன்னா, குழியிலிருந்து என்னை எடுத்துக்கொண்டீர், குழியிலிருந்து என்னை மீட்டு கொண்டீர். நமக்கு அழிவுக்கு தப்புவித்தீர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. திருவிவிலியத்திலும் ஆங்கில மொழிபெயர்ப்பிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், குழியிலிருந்து என்னை எடுத்துக்கொண்டீர். அப்போ உண்மையிலேயே யோனா சொன்னது உண்மைதான். எப்படி மரித்தவர்களை குழியில தான் அடக்கம் பண்ணுவாங்களோ, அதே போல நானும் மரண குழியில் இருக்க ஆண்டவரே, அந்த மரண குழியிலிருந்து நீர் என்னை தப்புவித்தீர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை இங்கு யோனா வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த அழிவு குழி என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய பதம் என்னன்னா, ஷகாத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. SHAKHATH, ஷகாத். அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரே, நீர் என்னை மரண குழியிலிருந்து மீட்டு கொண்டீர் அப்படிங்கிறத இங்கு நமக்கு யோனா கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் அதிகமாக இதிலே இன்னொரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, என் தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லி யோனா சொல்லுகிறார். பாருங்க, அவர் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார். பல நெருக்கம் அவருக்கு, அவரால் மூச்சு விட முடியல, அங்கும் இங்கும் அசைக்கவே முடியல தலைய. அவ்வளவு சூழ்ச்சிகள், அவ்வளவு நெருக்கங்கள் அவரை சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லுகிறார். இன்னைக்கு நாம சொல்லுவோமா, நமக்கு ஏற்படுகிற சோதனையில, நமக்கு ஏற்படுகிற பிரச்சனையில நம்ம வாயிலிருந்து
ஆண்டவரே நீர் என் தேவன், நீர் என் தேவன், நீர் என் கூட இருக்கிறீர். நம்ம சொல்லுவோமா? யோசிச்சு பார்ப்போம். ஒரு நெருக்கம் வந்துட்டுனா, ஒரு பிரச்சனை வந்துட்டுனா, ஆண்டவரே நீர் என் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி மறுதலித்து போவதற்கு தான் இன்றைக்கு மக்கள் ஆயத்தமா இருக்காங்க, இல்லையா? ஆனா யோனா சொல்லுகிறார், ஆனாலும் ஆண்டவரே நீர் என் தேவன். அவர் வலியுறுத்துகிறார், யூ ஆர் மை காட், நீர் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நம்பிக்கை இங்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த 3 வசனங்கள் மூலமாக நாம நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னன்னா, 4வது வசனத்துல அவர் தன்னுடைய தவறை உணர்ந்தார். நான் தான் ஆண்டவருடைய சமூகத்தில இருந்து விலகிட்டேன். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரே நான் தான் உம்மை விட்டு தூரம் போயிட்டேன் அப்படின்னு சொல்றோமா? இல்ல எனக்கு இந்த பாவம் செய்வதற்கான சூழ்நிலை வந்துட்டு என்னால தப்பிக்க முடியல அப்படின்னு சொல்லி சூழ்நிலையின் மீது குற்றம் சாட்டுகிறோமா? அல்லது பிறர் நபர்களின் மீது குற்றம் சாட்டுகிறோமா? என்ன அவங்க தான் இப்படி தப்பு செய்ய தூண்டிட்டாங்க, அவங்க பண்ண காரியம் தான் என்ன இப்படிலாம் வழி நடத்திட்டு அப்படின்னு சொல்லி மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறோமா? இல்லை யோனாவை போல நான் தான் ஆண்டவரை வழி விலகி போயிட்டேன், நான் தான் உம்மை விட்டு தூரம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய நிலைமையை, நம்முடைய தவறை உணர்ந்து நிற்கிறோமா? யோசித்து பார்ப்போம். கடைசியில நம்ம பார்த்தது போல ஆண்டவர் நம்மை மீட்கிறவர். எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்தாலும் அவர்தான் நம்மை மீட்கிறவர். அப்பவும் நாம சொல்லணும், ஆண்டவரே நீர் என் தேவன், நீர் என் கூடவே இருக்கிறீர். எனக்கு எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நீர் என்னுடைய கடவுள், நீர் என்னை படைத்த இறைவன், என்னை பற்றி உமக்கு தெரியும், எனக்கு எப்போ விடுதலை தரணும்னு சொல்லி உமக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் கண்டிப்பாக தருவீர் அப்படின்னு சொல்லி யோனாவை போல நாமும் நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் இந்த 3 வசனங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம். மீதமுள்ள வசனங்களை நாம் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். நிச்சயமாக இந்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நம்புகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய தவறை உணர்வோம். எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் கடவுளை மறுதலிக்காமல் நீர் என் தேவன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கடந்த வகுப்பிலே நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். 3வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது போல வெள்ளங்களும் அலைகளும் என்னை சூழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி யோனா ஜபிக்கிறார். இதே போல பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதர் ஜபித்தார், அது யார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அநேகர் நீங்கள் பதில் கூறினீர்கள், உங்களை வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்ல, அதற்கான பதிலை சொல்லுகிறேன். அது யாருன்னா தாவீது ராஜா. சரியா? தாவீது 88ஆம் சங்கீதம் 8வது வசனம், 69ஆம் சங்கீதம் 1 முதல் 2 வசனம். இந்த வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும், எனக்கு அலைகள் வெள்ளங்கள் எல்லாமே சூழ்ந்திருக்கிறது. 69ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள்ல தாவீது ராஜா சொல்லுவார். ஒரு சிலர் நீங்கள் எரேமியா என்று சொல்லி இருந்தீர்கள். எரேமியாவும் சொன்னார். எப்படி சொன்னார் என்றால், புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே அந்த வசனங்களிலே அவர் சொல்லுவார், தண்ணீர்கள் என்னை சூழ்ந்து கொண்டது அப்படின்னு சொல்லுவார். இங்கு தண்ணீர்கள் என்று சொல்லும்போது அது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாய் தோன்றுகிறது. அதுல அலைகள் வெள்ளம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்காது. எரேமியா தண்ணீர்கள் என்றுதான் சொல்லியிருப்பார். ஆனா தாவீது தான் வெள்ளம் அலை, எப்படி யோனா கடல்ல வெள்ளமும் அலையும் சந்திச்சாரோ அதை போலவே ஜெபம் பண்ணியிருப்பார். ஆகவே தாவீது தான் சரியான பதிலை கூறியவர்களுக்கு அடுத்த வேதாகம வகுப்பிலே பரிசு வழங்கப்படும். நிச்சயமாக ஆண்டவர் இந்த வேதாகம வகுப்பை தொடர்ந்து நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.